ரெட்ரோ மூவி பார்த்துட்டே இருக்கும்போது வில்லனோட என்ட்ரி வந்துச்சு. செம்ம மாஸா இருந்துச்சு. அவரும் பார்க்க மாஸா இருந்தார். ஆனால் எனக்கு அவர் யாருன்னே தெரியல. புது ஆள் போல இருக்குது. பார்க்கறதுக்கு நியூ ஃபேஸாக, ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக, அவரோட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், படத்தில் அவர் போட்டிருக்க அந்த ஜுவல்ஸ் அதெல்லாம் வந்து மாஸாக இருந்துச்சு. டேட்டூஸ், அவர் லிப்ஸில் அந்த குத்தி நிற்க ரிங்காக இருக்கட்டும், எல்லாமே பக்கா மாஸாக இருக்கும். அவரோட ஆக்டிங் சொல்லவா வேணும், செம்ம மாஸாக இருந்துச்சு படத்தில். அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து யார் இவர் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஜிகர்தண்டா XXXல வர அந்த சட்டானிக் கேரக்டர் பண்ண ஆள் அப்படின்ட்டு. அந்த படமும் நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். சச் அ வாவ் மூவி. அதுவும் இல்லாமல் சட்டானிக் கேரக்டர் வந்து நான் தேட்டர்லேயே மறந்துட்டேன். என்னடா இவர் இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ ரெட்ரோவில் இந்த படத்துலையும் வேறு லெவல் பண்ணிட்டாரு. இந்த வில்லன் ஹீரோ 2 பேருக்கும் பக்கா மேட்சாக இருந்தது. சூர்யாவுக்கு ஏற்ற ஒரு வில்லனாக இருந்தார். நான் எவ்வளோ சூர்யாவோட கேரக்டரை ரெட்ரோவில் ரசித்தனோ அதே மாதிரி வில்லனோட கேரக்டரையும் நான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், காஸ்டியூம், அவர் போட்டு இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக, ஒரு கலர்ஃபுல் வில்லன், கலர்ஃபுல் மாஸ் வில்லன் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சார். சச் அ வாவ் ஆக்டிங். ஓகே கைஸ், நீங்கள் ரெட்ரோ மூவி பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு அந்த படத்தில் யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.